12 மணிக்கு மேல என்ன அடிக்குவீங்க? 1 மணி அந்த மாதிரி எவ்வளோ? பொண்டாட்டி அடிக்குமா? ஹலோ மை டியர் டார்லிங்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். காலையிலே தூங்கி இருந்தாச்சு. உடம்பு வேறு கொஞ்சம் சரியில்லை, குளிக்கலை. நேற்று துணி துவைச்சி போட்டாச்சு, ஆனால் இன்னும் காயவே இல்லை. நைட்டு பனியில் நனைஞ்சிருச்சு எல்லாமே. சரி கைஸ், குளிச்சு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், லட்சத்துல பண்றீங்க, லட்ச கோயில் பண்றீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு பாருங்க. இது வந்து இவரோட பிள்ளை மகள். நீங்க பேசுங்க. கடைசி எப்படி நீங்க பிரேம் வாங்க, ஏதோ ஒரு சைடு வாங்க. பேசா பக்கம் பிரேம் இருக்கு சொல்லுங்க. இப்ப வந்து டென்ஷன் அட்டென்ஷன். ஓகே, நீங்க வந்து இப்போ 2025 எப்படி போச்சு, 2026ல எதாவது மாறினா நல்லா இருக்கும், இந்த லைஃப் சேஞ்ச் மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இவங்க எல்லாம் பாக்குறதுனால எனக்கு கொஞ்சம் கூச்ச சும்மா இருக்குது. அது உங்க ஒய்ஃப் தானே? ஒய்ஃபா இருந்தாலும் கொஞ்சம் தைக்கம் தான். சரிங்க, கண்ணை இப்படி மூடிக்கலாம். பேசுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் லைஃப் சேஞ்ச் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கஷ்டம் புரியுது, சொல்லுங்க. நான் பேசல. சரக்கு அடிச்சிருக்கீங்களா? சரக்கு. ஓ, 12 மணி இன்னும் ஆகல. இப்படி உதறது. எனக்கு 12 மணி ஆகுதோ இல்லையோ சரக்கு அடிக்கணும். சரியா? அப்ப 12 மணிக்கு மேல என்ன அடிக்குவீங்க? 1 மணி அந்த மாதிரி எவ்வளோ? பொண்டாட்டி அடிக்குமா? வாங்க, அந்த விழாவை எப்படி நம்ம போலாம். பொண்டாட்டி அடிக்கிற விழா வந்து 2026ல இவங்கதான். உங்க ஹஸ்பண்ட் எப்படியாப்பட்ட ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை எப்படி வச்சு பாக்குறாருன்னு? எப்படி பாக்குறேன்னு சொல்லு. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. சொல்லுவா குருவி, அங்க பாரு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு லவ் வந்து எப்போ, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு? அவங்கள சொல்லு சொல்லு. லவ்வா? ஆமா. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரீசெட் ஆயிடுச்சு பிரெயின். ஓகே. உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன், மூடினு வாங்கிக்கணும். ஏய், நீ அடி செல்லம். சொல்ல தெரியலன்னு சொல்லு. ஏன் ரீசெட் ஆயிடுச்சு? மாட்டினாரு. சிரிக்கிறடி, வெக்கமா இல்ல? இப்ப பைத்ரா, உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஞாபகம் தான் நீங்க சொல்லுங்க. 2019 எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்க? அது யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்க? கொஞ்சம் பிரேம் வாங்க உள்ள. 2 பேரும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை. 2 பேரும் வட்டாங்க. சொல்லுங்க. அது இந்த நீங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. அவங்கதான் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஓகே. எந்த இடத்துல, எந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? வீட்டுல டீசெண்டா. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க, எப்போ மேரேஜ் பண்ணீங்க, எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு? நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. 3 வருஷம் லவ் பண்ணா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சரி சரி.
அவ்வளவுதாம்மா, இவ்வளவு சிம்பிளா முடிச்சுட்டா எப்படி உங்களோட அவ்வளவுதான். உங்களுக்குன்னு ஒரு இதுல இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஆகலாம் லவ் பண்ணும்போது நினைச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதனா எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட அவங்க நல்லாதான் பாத்துக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கறது இது இல்லன்றதுக்கு இல்ல, இப்போ உங்களுக்கு இதுதான் ஆசை இது இருக்கும்ல? இல்ல, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறத விட அதிகமா தான் பாத்துக்கிறேன். இப்ப ட்ரீம் உங்களுக்கு ஒண்ணு இருக்கலாம். இப்ப வீடு கட்டணும், இப்ப பைக் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு சின்ன ஆசை இல்லையா? இல்ல இல்ல, இருக்கிற ஆசையே போதும், இருக்கிற வரையிலும் நல்லா இருக்கு. எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணில் பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? நிறைய சந்தோஷமா லைஃப் லாங் இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல போறாங்க இப்ப, இந்த நீங்களும் வந்துருங்க அப்படியே. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, இந்த ஆடம்பர லைஃப் இதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் வேண்டாம். ஒரு தங்க வீடு, சாப்பிட சாப்பாடு, கரெக்டான ஒர்க்கு, புடிச்ச ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, புள்ளைங்க 2 புள்ளைங்க இருக்காங்க. பிரதீக்ஷா, அங்க பாரு, ஆமா பிரதீக்ஷா ஒரு பொண்ணு பேரு. இங்க வாங்க, மச்சான காட்டுறேன் நானு. சாரி மச்சான் ஓடிட்டான். எனக்கு போட்டு கைஸ், இப்ப வந்து அவங்களோட லவ் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. லவ்னா எதிர்பார்ப்போம், அதை தாண்டி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாதான் லைஃப்ல சந்தோஷமா வாழ முடியும். ஓகேங்களா? லவ் பண்றது முக்கியம் இல்ல, யாரை லவ் பண்றதுன்னு முக்கியம், எப்படி லவ் பண்றதுன்னு முக்கியம். ஹார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி லவ் பண்ணுங்க. ஓ அந்த காமெடி இட்லி எதெல்லாம் செய்யறாங்க? இட்லி. Oh my god, என்ன உணவு அது? ஹார்தி நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? டிகே. அது நான் தான். பேண்ட் தந்தா நீங்க தைச்சு தருவீங்களா? ஓகேங்க, உங்களை ப்ரமோஷன் பண்ற உங்க கடையே. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கீங்கன்னா, எங்க பொண்டாடிக்கு சாரி தைக்க வந்திருக்கீங்க. வந்து இந்த கடை எங்க இருக்குன்னா, தர்மபுரி, பாலக்குடி, பஞ்சப்பள்ளி, கரகூர் கிராமத்துல இருக்கு. மேல் தெருவுக்கு வந்தீங்கன்னா மாதேஷ் பவித்ரா வீடு எங்குதுன்னு சொன்னா சொல்லுவாங்க. டெய்லர்னு சொல்லுங்க, இவங்கதான் அது. நீங்க வந்து என்னென்ன தைக்குவீங்க, எந்தெந்த ட்ரெஸ் கொடுத்து தைக்குவீங்க? பிளவுஸ் மட்டும், பிளவுஸ், சுடிதார். சுடிதார். இந்த டைட் பிடிக்கணும்னா அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே பண்ணுவீங்களா? எல்லாமே. இந்த பீஸ் எல்லாம் தைக்க மாட்டீங்களா? பீஸ்னா சுடிதார் பீஸும் ஜாக்கெட் பீஸ் மட்டும். ஓகே, இந்த ஷர்ட் பீஸ், பேண்ட் பீஸ் அதெல்லாம் இல்ல. ஓகேங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. வந்து பாருங்க எப்படின்ட்டு. லோ பட்ஜெட் தான், கம்மி ரேட்டுக்கு ஓரளவுக்கு பண்ணி தருவாங்க, கொஞ்சம் பெட்டரா பண்ணி தராங்க. வந்து வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கிழிச்சு பார்த்துட்டு கூட கிளியாம இருந்துச்சுன்னா வந்து தைச்சுக்கங்க. பை பை. பத்ராக்கா, ப்ரமோஷன் பண்ணிட்டோம்னா 2 லட்ச ரூபா காசு கொடு. 2 லட்ச ரூபா காசு கொடு, ப்ரமோஷன் பண்ணிட்டோம்ல. இப்ப சரி கைஸ், 2 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம். ஹலோ மை டியர் டார்லிங்ஸ், இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்துக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆளில் போடுங்க. நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ வந்து ஓரளவுக்கு போட்டே இருக்கோம். வியூஸ் வந்து 5-10 தான் போகுது விளாகில். இருந்தாலும் ஷார்ட்ஸில் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 500-1000 போது தொடர்ந்து போட்டு நம்மளும் மில்லியன்ஸில் வியூஸை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். மக்களை சம்பாதிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னு தரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு விளாக் பண்ணுறதுனால சரியாக பண்ண முடியறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஐஃபோன் வாங்கிட்டு விளாகில் இறங்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ.